ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு ஒரு விஷயத்த பேசுகிறாரு. நம்ம திவ்யா வந்து கேவலமாக வந்து விஜே போகிறது கலாய்க்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, திருடன் கையில் சாவியை குத்த கதையாக மாட்டிக்கிச்சு விஜே பார்வதின்னு கேஸ். செம்ம செருப்பு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க போங்க. என்னென்னா, சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா விஜே பார்வதிக்கு எல்லாமே ஆப்போசிட். எல்லாருமே விக்ரம் மட்டும் நான் வந்து உனக்காக நிற்பேன், கடைசி வரைக்கும் நிற்பேன், கவலையப்படாதன்னு சொல்லி வச்சுருக்காரு. ஆனாலும் கடைசியாக அவர் பேசும்போது அவரும் வந்துட்டு 50% தான் சான்ஸ் நினைக்கிறேன்ட்டார். கடைசியில் என்னையா இப்படி சொல்கிறார், நம்ம வின் பண்ணணும் அப்படின்றாங்க, பதறாங்க விஜே பார்வதி. ஏன்னா அவங்கள விட்டாவே அவங்களே சூப்பராக வாதாடிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களால வாதாட முடியாதுல்ல. இப்போ என்னென்னா, இவங்க வெளியில் வந்து கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, விஜே பார்வதியும் விக்ரமும். இந்த பக்கம் வந்துட்டு திவ்யாவும் அரோராவும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்துட்டு பேசவே கூடாது. இவங்க வந்துட்டு விஜே பார்வதிக்காக ஜட்ஜாக இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற எஃப்ஜே கிட்ட பேசக்கூடாது, அதுதான் ரூலு. ஆனால் இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சபரி யாரோ சம்திங் சொல்கிறாங்க. எஃப்ஜே சொல்கிறார், இந்த பார், நான் அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மாற்றி சொன்னால் பிடிவாதம் பண்ணுவேன் அப்படின்னா, இந்தம்மா நீ பிடிவாதம் பண்ணால் விஜே பார்வதிக்கு பக்கவாதம் வந்துடும்மா. எந்த ஒரு நல்ல ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு சிரிப்பு வர, இவங்களை நம்பி இவங்க வேறு ஜட்ஜாக வேறு போட்டிருக்காங்க. கொடுமையை பார்த்தீங்களா? விஜே பார்வதி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக விக்ரம் நான் வந்து உனக்கு ஆஜராக வக்கீல் அப்படின்போது, இல்லைடா நீ 2 கேஸ்க்கு நீ வந்து வக்கீலாக போயிட்ட, நான் இன்னொருத்தரை போடணும், ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட போய் பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா ஏன் கொடுக்கலன்னா, உங்ககிட்ட நான் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன், சப்போஸ் நீ டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா எஃப்ஜே கிட்ட போனோன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதில் நீயே வந்து பண்ணிவிடுனாங்க. இந்த மாதிரி இவங்க திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாறி மாறி பேசிக்கிறாங்களாம். இதில் வேறு வந்துட்டு இந்த திவ்யா வேறு இந்த மாதிரி போட்டு கலாய்க்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு பாவம், அடி செம்ம அடி வாங்க போகிறாங்க பொழுது. ஏன்னா இவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சு செய்கிறாங்க. இதில் இவருக்கு சம்மந்தமாக, அதாவது விஜே பார்வதிக்கு சம்மந்தமாக இருக்கிறவங்க ஜவாலியம்மா ஆகிட்டார், அப்ரூவர் ஆகிட்டார் கமருதின்னு. பாவம் நொந்து போகிறாங்க. சுற்றி என்னென்ன வச்சு செய்ய போகிறாங்களோ, இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை கேஸு. அவ்வளோதான். சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.